மட்டன் டேஸ்ட்டில் செஞ்சிடலாம். நான் 100 கிராம் மீல் மேக்கர் பெருசாக இருந்தது, நான் அதை சுடு தண்ணியில் போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தேவையான முந்திரி பருப்பு, சோம்பு, கொஞ்சம் மிளகு, சீரகம் எல்லாம். இது கூட தேங்காய். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் வேணாம் அப்படின்னா ஃபுல்லாக முந்திரி பருப்புல இந்த பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போதும். ரொம்ப ஈஸியாக மட்டன் டேஸ்ட்டில் நம்ம இப்போ செஞ்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம எப்பையும் தாளிக்கிறதுக்கு போடுற பட்டை கிராம்பு போட்டு அதில் வெங்காயம் நல்லா வதக்கிட்டு சிறிது கருவேப்பிலையும் போட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா இந்த டிரான்ஸ்பரண்டாக வதங்கினதுக்கு அப்புறம் தான், வெங்காயம் வதங்குறதுல தான் நம்மளுடைய டிஷ்ஷோட டேஸ்டே இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சுடுதண்ணியில் போட்டு எடுத்து கட் பண்ணி வச்சிருக்க மீல் மேக்கரையும் அதில் நல்லா அந்த நம்ம பிழிஞ்சு எடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் அது நல்லா ட்ரை ஆகிடும். உங்களுக்கு இந்த டிஷ் நல்லா ட்ரையாக வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை செமி கிரேவியாக வேணும்னா தக்காளி ஆட் பண்ணிங்க. இப்போ நான் இதில் வரமிளகாய் தூள், மல்லித்தூள், நீங்கள் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க, ஏன்னா குழந்தைகள் சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா அந்த மிளகாய், மல்லித்தூள் அந்த இதில் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், என்னோடது கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு, ஏதோ ஞாபகத்தில் தண்ணி ஊற்றிட்டேன். அதனால் சரி பரவாயில்ல, நல்லா வெந்துக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஊற்றிட்டேன். நீங்கள் அந்த பேஸ்ட்டை பார்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு மூடி போட்டு வேக விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் சுண்டினதுக்கு அப்புறம் நீங்கள் கரம் மசாலா இதுக்கெல்லாம் சேர்க்கும் போது லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா தான் அந்த கரம் மசாலோட டேஸ்ட்டு எப்பயும் சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். கொத்தமல்லி தூளை தூவி இறக்கிடுங்க. உங்களுக்கு கிரேவியாக வேணுமா, செமி கிரேவியாக வேணுமா, ட்ரையாக வேணுமான்னு பார்த்து நிறுத்திக்கோங்க. இந்த மாதிரி மட்டன் சுவையில் இருக்க இந்த டிஷ்ஷையும் எம்டி குஸ்காவையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்க சொல்லுங்கள். நம்ம சேனலை எப்பயும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.